Taste the Daily. சென்னை ஐஐடி பேராசிரியர்கள் உறுதுணையுடன் 45 பேர் கொண்ட குழு தயாரித்துள்ளது. இதில் முக்கிய பங்கு வகித்த 20 பேர் கொண்ட சென்னை ஐஐடி மாணவர்கள் குழு சர்வதேச ராக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ளது. இப்போட்டியில் ஆசியாவிலேயே முதன்முறையாக மாணவர்களால் திட திரவ எரிபொருள் கலவையால் உருவாக்கப்பட்ட தங்கள் ராக்கெட் முதல் பரிசை பெறும் என அப்போது அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இது எங்களோட 3வது ராக்கெட். இது வருஷம் செய்கிறது தான். பட் இது வரைக்கும் ஏஷியாவிலே யாருமே ஹைப்ரிட் ராக்கெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் செஞ்சதில்லை, ஸ்டூடெண்ட்ஸாக செஞ்சதில்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸாக செஞ்சுருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எங்களை ரொம்ப ஓவர் 2 இயர்ஸ் எங்களோட ப்ரொபல்ஷன் டீம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ தான் வெரி ரீசெண்ட்லி எங்களுக்கு கரெக்டான த்ரஸ்ட் எல்லாம் கிடச்சி ஒரு ப்ராப்பர் ஃபயரிங் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் காம்படிஷனில் போயிட்டு அதுவே பெர்ஃபார்ம் பண்ணி we hope to win in the competition. காம்படிஷன் பேர் இன்டர்நேஷ்னல் ராக்கெட் இன்ஜினியரிங் சேலஞ்ச். ஸோ இதில் ஏஷியாவில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாட்டிக் ஃபயர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் இன்ஜின் ஏஷியாலேயே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் மொத்தம் 7 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த காம்படிஷனில். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் இந்த டீம் ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட் ரன் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. மதுரையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் அலைக்கழிக்கப்பட்ட சம்பவம் விடிய அரசின் கொடூர மனத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. மதுரையில் தங்கள் வசிப்பதற்கு இடம் கேட்டு போராடி வந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுந்த இடம் ஒதுக்காமல் வாழ தகுதியற்ற பள்ளமான பகுதியில் இலவச பட்டா வழங்கப்பட்டது. இதனால் கை கேட்டியது வாய்க்கு எட்டாமல் அதிருப்தி அடைந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு வேறு இடம் ஒதுக்கித்தர கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் மதுரை வந்த ஸ்டாலினை அவர் நடத்திய ரோட் ஷோவில் சந்தித்து மனு அளிக்க வந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை பல்வேறு இடங்களை மாற்றி மாற்றி வரக்கூறி விடிய அரசின் அதிகாரிகள் அலைக்கழித்தனர். இதனால் கடும் வேதனையில் ஆழ்ந்துள்ள பார்வைத்திறனற்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த விடிய ஆட்சியில் தங்களுக்கு விடிவே கிடைக்காது என ஆவேசப்பட்டனர்.